நான் உங்கள் குட்டி சாதனா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லேசையும் சிக்கனையும் வச்சு KFC சிக்கன் தாங்க பண்ண போறோம். இதை சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை அலசிக்கலாம். இந்த KFC சிக்கன்லாம் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுவும் அந்த லேஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக அலசணுங்க. அப்போ தான் நம்மளால சாப்பிட முடியும். சிக்கன் பீஸு. இப்போ இந்த சிக்கன் பீஸை வந்து நம்ம கூறு போட்டுக்கலாம். தேவையான அளவு KFC மாவு கொட்டிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் இந்த சிக்கனை நல்லா டிப் பண்ணிக்கலாம். இதை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வானலாம் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த லேசை நல்லா நொறுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நொறுக்கிக்கணும். இந்த லேஸை வந்து இந்த மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை நல்லா டிப் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். தாங்க இருக்கும் நல்ல ப்ரௌனா. பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு புடி தாங்க. நம்ம செஞ்ச KFC சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். தரமாக இருக்குங்க. இந்த மசாலா லேஸ் எல்லாம் சேர்த்து சூப்பராக குக் ஆகிருக்கு.
அருமையாக இருக்கு மக்களே. இங்கே பாருங்க, நல்லா முறுமுறுன்னு குக் ஆகிருக்கு. நல்ல முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி மொறுமொறுன்னு சிக்கன் வேணும்னா குட்டி சாதனா யூடியூப் சேனலில் பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டி சாதனாவோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.